ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்கி பரந்தாமனார் புக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கிலிருந்து சொல்லியல் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கண வகை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கண வகை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர்ச்சொல்னா பொருளின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பூனை, மதுரை, கண்ணன். வினைச்சொல்னா பொருளின் வினையை உணர்த்துவது வினைச்சொல். வினைனா ஒரு செயலை குறிக்குது. ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுகின்றனர், ஓடுகிறது, ஓடுகின்றன. இதெல்லாம் ஒரு செயலை குறிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக் இடைச்சொல். முன்னும் பின்னும் தனித்தும் வருமாயினும் பெரும்பாலும் பெயர் வினைகளை இடமாக கொண்டு வருவது இடைச்சொல். இடைனா இடம். இடைச்சொல் எதுனா இடைச்சொல் ஆ, இ, உ என சுட்ட எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் 5 இருக்குல்ல, அதுவும் இடைச்சொல்லாக வரும். ஏகாரம், உம்மை, ஓகாரம் ஆகியவை இடைச்சொற்களை. தான், மற்று என்பவை இடைச்சொற்களாகும். ஐ, ஆல் முதலிய வேற்றுமை உருபுகளை இடைச்சொற்களே. மற்று என்பது இக்காலத்தில் மற்ற என்று மாறி வருகிறது. இடைச்சொற்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன், பின், இனி, தொறும், தோறும், வாளா, சும்மா, ஆவது, ஆதல், ஆயினும், தான், ஐயோ, அந்தோ, பொல்லென, பொறுக்கென முதலியவை இடைச்சொற்களே. தான் இடைச்சொல் தான். ஏ இடைச்சொல். இடைச்சொல் தான். பூனையோ நாயோ வந்தது, ஓகாரம் இடைச்சொல் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உரிச்சொல். சால உண்டான். சால உரிச்சொல். உரிச்சொல் என்னென்ன இருக்குது பாருங்கள். சால, ஊரு, தவ, நனி, கூர், களி உரிச்சொற்கள். அதே மாதிரி மான்னு சொல்லுவோம்ல, அதுவும் உரிச்சொல் தான். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன விட்டுருக்காங்க, தடை உரிச்சொல் தான். கடி அது உரிச்சொல் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இலக்கிய வகை ஃப்ரெண்ட்ஸ். இயற்சொல் பார்க்குறோம். இலக்கிய வகையில் இயற்சொல் இயல்பாயும் எளிதாயும் இருக்கும் சொல் இயற்சொல் எனப்படும். திரிசொல்னா கடினமான சொல் திரிசொல் எனப்படும். படந்தான், கிள்ளை. படந்தான்னா சென்றான், கிள்ளைனா கிளி. நெக்ஸ்ட் வடசொல். வடசொல்லை 2ஆக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பாவம் 2ஆக பிரிக்கிறாங்க. தற்பவ வடசொல் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜெகநாதன். அந்த சா மாற்றிருக்காங்க. மொழி முதல், மொழி இடை. நமக்கு எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மொழி முதல், மொழி இடை கிளியராக கொடுக்காங்க. சங்கதி சா மாறி இருக்கு. இங்கே சரஸ்வதி இடையில உள்ளது இஸ் மாறி இருக்கு. சா இங்கே சூ போட்டிருக்காங்க, அங்கே இஸ் போட்டிருக்காங்க. சரஸ்வதி என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் வடமொழி சொல். வடமொழி சொல்ல அப்படியே நம்ம தமிழில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது திசை சொல். வேறு திசையிலிருந்து தமிழில் பல காரணங்களால்
வழங்கு சொல் திசை சொல் எனப்படும். திசை சொற்கள் பிற நாடுகளிலிருந்து தமிழில் வந்து வழங்குவை. அரபு சொல் பாருங்கள். அத்தர், அபின், அமல், கரார், பாக்கி, மகஜர். இந்துஸ்தானி இஸ்திரி, கச்சேரி, கிச்சடி, சட்னி, ரூபாய். பார்சி கவுல்தார், ருமால், குல்லா, பஜார். ஆங்கிலம் ஆஃபீஸ், இன்ஸ்பெக்டர், டயர், பென்சில், பேனா.